ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா உருவாக்கி வரும் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாத் நீர்மூழ்கி கப்பல் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு. அந்த கப்பல் எப்பொழுது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது, இந்தியா எத்தனை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க, அந்த கப்பல்களை எப்பொழுது இந்திய படையில் இணைக்க போறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இரண்டு அரபு நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரம்மோஸ் மிசைலை வாங்க உள்ள அரபு நாடுகள் எவை, என்ன வேரியன்ட் பிரம்மோஸ் மிசைல அந்த நாடுகள் வாங்க போறாங்க, வேறு எந்த நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல வாங்க இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில் 2023 வருடத்தோட முதல் பாதியில இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த INS அரிகாத் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அரிஹந்த் கிளாஸ் சப்மரீன் வகையை சேர்ந்தது. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில் இணைப்பதன் மூலம் இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் 6000 டன் எடை கொண்ட ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் போன்றே உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ரெண்டு கப்பல்களும் ஒரே எடை மற்றும் டைமென்ஷன்ஸ் கொண்டது. இந்த ரெண்டு நீர்மூழ்கி கப்பல்களும் 111 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் கொண்டது. ரெண்டு கப்பல்களுமே ஒரே அளவிலான டைமென்ஷன்ஸை கொண்டு இருந்தாலும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பலை விட அதிநவீனமானது. இந்த கப்பல்ல அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இல்லாத பல அதிநவீன சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் இந்தியா உருவாக்கிய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். அதனால அந்த கப்பலை பயன்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் இந்த ரெண்டு நீர்மூழ்கி கப்பலும் இந்தியாவை பொறுத்தமட்டில் ஒரு புரோட்டோடைப் தான். இந்த ரெண்டு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு பிறகு இந்தியா உருவாக்க உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தான் பிரம்மாண்டமானது. இந்தியா S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற ரெண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. S4 மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் 7000 டன் எடை கொண்டது. இதுல S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா 2021 வருடமே லான்ச் செஞ்சிட்டாங்க. இந்த கப்பலை கொண்டு தற்போது சி ட்ரையல்ஸ் நடத்தப்பட்டு வருது. 2024 வருடம் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. இதனை தொடர்ந்து 2025 வருடம் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. அதாவது இந்தியா 2023 வருடத்திலிருந்து 2025 வருடத்துக்குள் 3 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது போன்று தொடர்ந்து 3 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் பொழுது இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். இந்தியா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பிரத்யேகமா சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனால வரும் காலத்துல இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நமது எதிரி கப்பல்கள் நுழைவதற்கு யோசிப்பாங்க. S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைத்த பிறகு இந்தியா S5 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்ட போறாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல் 13000 டன் எடை கொண்டதா இருக்கும். அதாவது S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பலை விட 2 மடங்கு பெரியதா இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கும். இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா K5 மற்றும் K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால 6000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். தற்போது 2023 வருடம் இந்திய கடற்படையில் இணைய உள்ள INS
arighat நீர்மூழ்கி கப்பலை விசாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஷிப் பில்டிங் சென்டர் நிறுவனம் கட்டி வர்றாங்க. இந்த கப்பலை இயக்குறதுக்கு ஒரு CLWR B1 காம்பாக்ட் லைட் வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால 83 மெகாவாட் பவரை ஜெனரேட் பண்ண முடியும். INS arighat நீர்மூழ்கி கப்பல்னால தண்ணீரோட மேல் பரப்புல 22 முதல் 28 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 44 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கறதுனால இந்த கப்பலோட ரேஞ்ச் அன்லிமிட்டட். INS arighat நீர்மூழ்கி கப்பல்ல எத்தனை நாள் உணவுப் பொருட்களை ஸ்டோர் செய்து வைக்க முடியுமோ அத்தனை நாட்கள் இந்த கப்பல்னால கடற்பயணம் செய்ய முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 300 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். arighat நீர்மூழ்கி கப்பல்ல USHUS சோனார் மற்றும் பச்சந்திரி யூனிஃபைட் சப்மரின் சோனார் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 சோனார் சிஸ்டங்களை பயன்படுத்தி எதிரிகளுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். INS arighat நீர்மூழ்கி கப்பல்னால 750 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 12 K-15 சப்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 4 K-4 சப்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். சப்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்கள் தவிர 6 533 mm டார்பிடோக்களை எடுத்து சென்று போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த கப்பல்னால 30 கடற் கன்னி வெடிகளை எடுத்து செல்ல முடியும். இந்த கடல் கன்னி வெடிகளை எதிரிகளின் போர்க்கப்பல்கள் நமது கடற்பரப்புக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கு பயன்படுத்துவாங்க. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் கொண்டதுதான் INS arighat நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைவது இந்திய கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். கடந்த சில வருடங்களாகவே உலகின் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல பல மாற்றங்கள் நடந்து வருது. வளைகுடா நாடுகள் தங்களுடைய ஆயுத தேவைக்கு பெருமளவு அமெரிக்காவையே நம்பி இருந்தாங்க. ஆனா தற்போது அமெரிக்கா வளைகுடா நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வதற்கு மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரத்தை பெருமளவுல பாதிக்க செஞ்சிருக்கு. இதன் காரணமாகவும் உலகின் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களை இந்தியா தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்வதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி பிலிப்பைன் நாடு பிரம்மோஸ் மிசைலை வாங்கியது. பிலிப்பைனை தொடர்ந்து இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகளும் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில 2 அரபு நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் அடுத்த வருடத்தோட முதல் பாதியில ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அந்த 2 நாடுகளும் UAE மற்றும் சவுதி அரேபியா. UAE சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நாட்டுடனான பேச்சுவார்த்தை மிகவும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருப்பதாகவும் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல 2 நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. UAE பிரம்மோஸ் மிசைல் தவிர இந்தியாவின் ஆகாஷ் மிசைல்களை வாங்குவதற்கும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. UAE அடுத்து சவுதி அரேபியாவும் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு இந்தியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இரு நாடுகளுடனான பேச்சுவார்த்தை கோவிட் பேண்டமிக் காரணமா தடைபட்டிருந்தது. தற்போது மறுபடியும் இந்த 2 நாடுகளுடனான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியன் ஆர்மி ஜெனரல் MM நரவானே அவர்கள் இந்த 2 நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளையும் சந்தித்து ஆயுத விற்பனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதனால சவுதி அரேபியா மற்றும் UAE இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல கூடிய விரைவில் கையெழுத்திட உள்ளாங்க. இந்த 2 நாடுகளும் பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியண்டான பிரம்மோஸ் NG மிசைலை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிரம்மோஸ் NG மிசைல் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியண்டை விட மிகவும் எடை குறைவானது. இந்த மிசைல்னால 290 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா
துல்லியமா தாக்க முடியும். பிரம்மோஸ் என்ஜி மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். பிரம்மோஸ் என்ஜி மிசைல உலகில் உள்ள எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்லையும் ஈஸியா இன்டகிரேட் செய்யும்படி உருவாக்கப்பட்டிருக்கு. பிலிப்பைன் நாடு இந்தியாவிடம் இருந்து வாங்கிய பிரம்மோஸ் மிசைல் கோஸ்டல் வேரியன்ட், அதாவது கப்பல்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள். இதே கப்பல்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்களை இந்தோனேஷியா வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியா ஏற்கனவே ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தி வரும் நாடு. இந்தோனேஷியா விமானப்படையில Su-27 ஃபைட்டர் ஜெட் மற்றும் கடற்படையில கிலோ கிளாஸ் சப்மரீன்களை ஆபரேட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட மிக எளிதா இந்தோனேஷிய படையில் இணைத்துக் கொள்ள முடியும். இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் போன்ற நாடுகளும், வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, UAE, ஈஜிப்ட் போன்ற நாடுகளும், சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளும் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. உலகில் உள்ள பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால வரும் காலத்துல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பெருமளவுல உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.